இந்த பெயர்ச்சியில் கடும் குழப்பத்திற்கு பிறகு மனதில் தெளிவு பிறக்கும். திட்டமிடாமல் காரியங்களை செய்யும்போது அலைச்சல்கள் அதிகரிக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்கத் தொடங்குவீர்கள். மற்றவர்களின் மனதை துல்லியமாக அறிந்து கொள்வீர்கள். பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள். வம்பு வழக்குகளில் ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். அதனால் விட்டு கொடுத்து சென்று வழக்குகளை முடித்துக் கொள்ளவும். நீங்கள் பிடிவாதங்களை தளர்த்தி கொண்டு அனைவரிடமும் ஒற்றுமை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பேச்சில் கடமை உணர்ச்சி மிகுந்திருக்கும். நியாயவாதி என்று பெயரெடுப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் புதியவர்களின் நட்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் திரும்பவும் உங்கள் கை வந்து சேரும். சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாகை சூடும். உங்களின் கவலைகள் படிப்படியாக குறையும். புதிய வீட்டுக்கு குடிபெயரும் வாய்ப்பு உண்டாகும். தடைபட்டிருந்த பயணங்களை மேற்கொள்வீர்கள். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஏற்பட்ட விரோதங்கள் மறையும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் எதிர்பார்த்ததற்கு மேலான உதவிகளை உங்களுக்கு செய்வார்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அரசு துறைகளின் மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாம். தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம். எனவே எதிலும் மிகவும் கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும். பணவரவு இருக்கும். அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும். பெரியவர்களின் உதவி கிடைக்கும். காரிய தடைகள் வரலாம். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் தாமதம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும்போது எச்சரிக்கை தேவை. பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகள் மூலம் மனக்கவலைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதிற்கு திருப்தி தரும். உணர்வுகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரலாம். கவனங்கள் தேவை. வரவிற்கேற்ற செலவு இருக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர பாடுபடுவீர்கள். காரிய தடை தாமதம் ஏற்படலாம். விவசாயிகளுக்கு மகசூல் நன்றாக இருந்தாலும் கொள்முதல் விற்பனை சீராக இருக்காது. இடைத்தரகர்கள் உங்கள் லாபத்தில் பங்கு போட காத்திருப்பார்கள். சிலர் போட்டிகளையும் வயல்வரப்பு சண்டைகளையும் சந்திக்க நேரிடும். மற்றபடி சிலருக்கு பழைய கடன்கள் வசூலாகும். அரசியல்வாதிகள் உடனிருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது மிகவும் நல்லது. அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் ஏதாவது கவலைகள் இருந்து வந்து சேரும். பரிகாரம்: திருப்பதி சென்று பெருமாள் தரிசனம் செய்து வர வேண்டும். சிறப்பாக பரிகாரம்: தாமரை மலரை பெருமாளுக்கு சாத்தி வர வேண்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு மற்றும் வடக்கு.